ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில இருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பணி ஆணைக்குழுல இருந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு, அதே மாதிரி வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க, இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், சேலரி வந்து எப்படி கொடுக்குறாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற வந்து ஒரு கம்ப்ளீட்டான அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து நம்ம தமிழ்நாடு சட்டப்பணி ஆணைக்குழு அப்படிங்கறத ஒரு குழு அப்படிங்கறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாநில சட்டப்பணி ஆணைக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இலவச சட்ட உதவி மையம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. சரிங்களா? இந்த ஒரு இடத்துலதான் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேகன்சிஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற கடைசியில சொல்றேன். இப்போ பேசிக்கா வந்து நோட்டிபிகேஷன் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகே, இப்போ மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அரியலூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு அறிவிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் இனி கீழ் இயங்கு வரும் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அலுவலகத்திற்கு பின்வரும் காலி பணியிடங்களுக்கு நேர்காணல் மூலம் தகுதியான நபர்களை தெரிவு செய்யப்பட்டு அப்பணியை வந்து நிரப்பப்படுவது உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. டைரக்டா இன்டர்வியூ மூலியமா தான் அவங்க வந்து ஹையர் பண்றாங்க. போய் எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, சிவி லிஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ தான். இன்டர்வியூல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து டெப்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஒரு 3 வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஒரு 6 வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க்குக்கு வந்து ஒரு 3 போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ரிசப்ஷன் லிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டைபிஸ்டுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆபீஸ் பியூன் சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு ஒரு 3 வேக்கண்ட்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதனால வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பூர்த்தி பண்ண முடியும். அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டமில் மேற்கண்ட பதவிகளுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து முழு தகவல் அறிக்கையை உங்க அந்த சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல வந்து நாங்க வந்து கொடுத்திருக்கோம். அங்க போயிட்டு லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேலும் விருப்பமுள்ள மேலும் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து இந்த இணையதளத்தில் விண்ணப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து நீங்க வந்து முழுமையாக பூர்த்தி செய்து சுய சான்றிதழ் இணைப்புடன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்வரும் 14/7/2025 அன்று மாலை வந்து 5:30 மணிக்கு தலைவர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மாவட்ட சட்ட பணி ஆணைக்குழு அரியலூர் மாவட்டம் இந்த தலைப்புல இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பதிவு தபால் வழியாக வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இறுதி நாளுகளுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மினிமம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 18ல இருந்து லெஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. should not be வந்து பாத்தீங்கன்னா less than 21 இயர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து 21 வயது வந்து முழுமையா வந்து பூர்த்தி அடைந்தவர்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த மாவட்டத்தோட ஒரு லோக்கல் ரெசிடென்ஸ் எல்லாம் நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அதை தாண்டி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கறதுல நம்மளுக்கு இத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து 1 to 3 இயர்ஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு வந்து கிராஜுவேட் வந்து கிளியர் பண்ணா போதும். அதனால ஒரு டைப்பிங் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் ஃபைல் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள்லாம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிஜெப்ஷன் லிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கிராஜுவேட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து டேட்டாஸ் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டியில் வந்து இருக்கணும். டெலி கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டைப்பிங் ஸ்கில்ஸ் நல்லா ஸ்பீடாக வந்து டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் பியூனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி தான் போதும். நல்லா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடான ஒர்க்ஸ் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் செலக்ஷன் மோட பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்டான அப்ளிகேஷன் வந்து இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 60,000 70,000 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டெப்டி சீஃப் லீகலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 50,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 30 சொல்லியிருக்காங்க. கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 12,500 15 சொல்லியிருக்காங்க. ரிஜெப்ஷன் லிஸ்ட் கம் டெலிஃபோன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 12,000 15,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து 10,000 12,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். எதையுமே நீங்க தனியா எதுவுமே வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லயே வந்து கீழ வந்து தனியா வந்து குடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதே மாரி உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், ஜெண்டர், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பான் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சரி எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல கிரிமினல் கேஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அதை கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. டீடைல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எவ்வளவு இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல அட்டாச் போட்டுட்டு பின்னாடி அதுக்கு உண்டான ப்ரூஃபை நீங்க வந்து அட்டாச் வந்து பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் அப்படிங்கறத உங்க நேம் போட்டு உங்களோட சிக்னேச்சர் பிளேஸ் டேட் இது எல்லாமே போட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்றதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி ஆல் சர்டிபிகேட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் வந்து வேணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற ப்ரிஃபரபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உண்டான அந்த டைப் ரைட்டிங் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்து அதர்ஸ் ஏதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டையுமே வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்க சொல்றாங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதான் வந்து அப்டேட். ஸோ இப்போ இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ உங்க மாவட்டத்துக்கு வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான லிங்க் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து பாக்குறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் டச் பண்ணி டைரக்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா விண்ணப்பிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அரியலூர்னா அரியலூர் மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல அரியலூர் மாவட்டத்தோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற இடத்துல லீகல் எய்டு டிஃபென்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காப்பி வந்து மொபைல் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இது இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்க வந்து செக் பண்ணி பாக்குறது. ஸோ மறக்காம இது வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கீங்களோ மஸ்ட் ஒரு ட்ரை அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ மூலியமா ஒர்க்கிங் பண்றாங்க. இன்டர்வியூல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.